இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லுகிறார்? அதான் பிரதமர் சொல்லிவிட்டாரே, யாருக்கும் இழப்பு இல்லை என்று ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார். அவருக்கு என்ன அமெண்ட்மெண்ட் தெரியுமா? இதுல என்ன இழப்பு என்று தெரியுமா? வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கின்றன? நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைகிறது. பாராளுமன்றத்திலே இன்று ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழகம் எத்தனை விழுக்காடு உறுப்பினர்களை பெற்றிருக்கிறதோ அந்த விழுக்காட்டினுடைய பெர்சன்டேஜ் இஸ் கமிங் டவுன். அது நாளை தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்காதா? தமிழக மக்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே மெலிந்து போகாதா? அது ஏராளமாக மிக அதிகமான எண்ணிக்கையை பெறப்போகின்ற உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நம்முடைய குரல் நசுக்கப்படாதா? அப்பொழுது இது நடந்து முடிந்து விட்ட பிறகு அந்த இழப்பை யார் சரி செய்வார்? அதை முன்கூட்டியே சொல்லுகின்ற ஆண்மையும் அரசியல் ஆண்மையும் தைரியமும் இன்னைக்கு எங்களுடைய வேட்பாளருக்கு மட்டும், முதலமைச்சர் வேட்பாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த தேர்தல் என்பது ஏதோ 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 1500 ரூபாய் கொடுக்கிறோம், மற்ற நலத்திட்டங்கள் அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு புவியிய அரசியல், ஜியோ பாலிடிக்ஸ். இன்னைக்கு ஒரு தவறான நபரை அமெரிக்கா தேர்ந்தெடுத்த காரணத்தினால் உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக இருந்த அமெரிக்கா இன்று உலகினுடைய மிக கேவலமான கொடியரசாக மாறி கைகூட்டி சிரிக்கப்படுகிறது. அந்த ஒருவரை தவறாக அந்த மக்கள் வாக்களித்ததின் காரணமாக அமெரிக்கா மட்டுமல்ல, உலக நாடுகள் அத்தனையுமே இன்று சீரழிந்து மிகப்பெரிய சுமைகளை சுமக்கக்கூடிய நிலை. ஆகவேதான் தவறான நபர்களுக்கு வாக்களிக்க கூடாது. நம்முடைய பிரச்சனைகளை தெரிந்தவர்களை தான் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய முதலமைச்சர் தான் பிரச்சனைகளை அறிந்தவர், பிரச்சனைகளை தெரிந்தவர், பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு நாளைய சமூகத்தினுடைய பயணத்திற்கு வழிகாட்டக்கூடிய பாதை. He knows the way, he walks the way and he leads the way.